மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். அமெரிக்காவில் இருந்து இந்த ஆண்டு மட்டும் 1000க்கும் மேற்பட்டோர் நாடு கடத்தப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்த விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் வினோதினி. அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படும் இந்தியர்கள் இந்த ஆண்டு 2026 ஆண்டு, அதாவது ஜூன் மாதம் வரைக்கும் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 1076 இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. இதுவே கடந்த ஆண்டு 2025 ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா 3567 இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. சரி, டிபோர்டேஷன், நாடு கடத்தல் அப்படின்னா என்ன? ஒரு நாட்டுடைய குடியேற்ற விதிகள், இமிகிரன்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க, அத்தகைய குடியேற்ற விதிகளை மதிக்காம அதை மீறி ஒரு நாட்டுக்குள்ள சட்டவிரோதமா நுழையிறதோ இல்லை அந்த நாட்டுக்குள்ள தங்கி இருக்கிறதோ அது சட்டப்படி குற்றம். அப்படி நீங்க தங்கி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களை அந்த நாட்டுடைய அதிகாரிகள் தாராளமா உங்களுடைய சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்கான எல்லா அதிகாரங்களும் இருக்கு. அதை தான் நாடு கடத்தல் அப்படின்னு சொல்றோம். இப்போ நாடு கடத்தப்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சட்டவிரோதமா நீங்க அமெரிக்காவுக்குள்ள நுழையிறீங்க அப்படின்னா இதுக்கு பல வகையில் இருக்கு. இப்போ நம்ம அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய அண்டை நாடுகளான மெக்சிகோ மற்றும் கனடா நாட்டு எல்லை வழியா முறையான பரிசோதனைகள் இல்லாம ஆவணங்கள் இல்லாம உள்ள நுழையிறது. இதுவே இப்போ அங்க பாலைவனங்கள் இருக்கும், கடுமையான வனப்பகுதிகள் இருக்கும், நதிகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஆபத்தான வழிகளை எல்லாம் தாண்டி ஒரு ஏஜென்ட்டை நம்பி இல்லை கடத்தல்காரர்களை நம்பி நீங்க பணம் கொடுத்து உள்ள நுழையிறது அதெல்லாம் சட்டப்படி தப்பு. இப்போ அதுல நிறைய ஆபத்துகளும் இருக்கு. இப்போ ஏன் அப்படின்னா இப்போ ஏஜென்ட்டை நம்பி உங்க சொத்து பத்து நிலபலெல்லாம் வித்து ஒரு லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்துருப்பீங்க. அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னா உங்களுடைய மொத்த சொத்தும் வீணா போயிடும். நீங்க அமெரிக்காவுக்குள்ளேயும் போக முடியாது. அதே மாதிரி நீங்க காடுகள், அந்த வனப்பகுதிகள், ஆறுகள், அதே சமயம் இந்த பாலைவன பகுதிகள் எல்லாம் கடந்து போறப்போ ஏதோ ஒரு எதிர்பாராத விதமான காலநிலை மாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படின்னா, கடும் மழையோ இல்ல கடுமையான வறட்சியோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா உயிரிழப்புகள் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரி சட்டவிரோதமா போய் நிறைய பேர் இறந்திருக்காங்க. இப்போ கடல் வழியாலாம் பலர் படகுகள் மூலமா அமெரிக்காவுக்குள்ள போயிடலாம் இல்ல வேற நாட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி படகுகள் மூலமா போய் படகு கவிழ்ந்து எத்தனையோ பேர் இறந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு சின்னூண்டு ட்ரக்கா இருக்கும், ரொம்ப ரொம்ப குட்டி ட்ரக்கா இருக்கும். அந்த ட்ரக்குக்குள்ள ஒரு 100-150 பேரை அடைச்சு வச்சு மூச்சு முட்டி கொத்து கொத்தா இறந்தவங்க எல்லாம் இருக்காங்க. இப்படி சட்டவிரோதமா ஒரு நாட்டுக்குள்ள நுழையும் போது இவ்வளவு ஆபத்துகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம நினைவுல வச்சுக்கணும். அதே மாதிரி விசா முடிஞ்சதுக்கு அப்புறமும் அது அங்கேயே தங்கி இருக்கிறது, அதை புதுப்பிக்கிறதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காம அங்கேயே தங்கி இருக்கிறதும் கூட சட்டவிரோதமான விஷயம்தான். அடுத்து பார்த்தோம்னா போலி ஆவணங்களை பயன்படுத்துறது. இன்னொருத்தருடைய பாஸ்போர்ட்டா இருக்கும் இல்ல போலியான விசா, போலியான ஆவணங்களை பயன்படுத்தி அதிகாரிகளை ஏமாற்றி நீங்க அமெரிக்காவுக்குள்ள நுழையிறதும் சட்டப்படி குற்றம். அதே மாதிரி குடியேற்ற விதிகளை மீறது. அதாவது இதுல நிறைய சொல்லலாம். எப்படி அப்படின்னா இப்போ சுற்றுலா விசாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன். சுற்றுலா விசா அப்படின்னா அந்த சுற்றுலா சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். நீங்க சுற்றுலா விசால உள்ள போய் அதை வச்சு நீங்க எந்த ஒரு கடையிலையோ இல்ல நிறுவனத்திலேயோ பணியாற்றுறது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றம். அதை உங்களுக்கு தண்டனை கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க அங்க போய் அந்த சுற்றுலா விசா வச்சு வேலை தேடலாம். ஜாப் சீக்கிங் அப்படிங்கிற விஷயம் ஒரு இயல்பானது தான். ஆனா வேலை தேடி உங்களுக்கு வேலை கிடைச்சது அப்படின்னா மறுபடியும் சொந்த நாட்டுக்கு திரும்பி வேலை விசா, அதற்கான தனி விசா வாங்கிக்கிட்டு தான் மறுபடியும் நீங்க அமெரிக்காவுக்குள்ள நுழைய முடியும். இது முதல் விஷயம். அடுத்து மாணவர்களுக்கான தனி விசா இருக்கு. அந்த விசால உள்ள போயிருக்கீங்க அப்படின்னா படிக்க போறோம் அப்படின்னா படிக்கிறத மட்டும்தான் பார்க்கணும். படிப்பை பாதியில நிறுத்திட்டு வேற ஒரு நிறுவனத்துல நம்ம வேலை பார்க்க முடியாது. அதே மாதிரி கிளாஸ் எல்லாம் கட்டடிக்க கூடாது, கரெக்டா போய் படிச்சிடணும். இதே போல இந்த ஒரு ஆன் கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க படிக்கக்கூடிய பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் பணியாற்றுறதுக்கு அப்படின்னு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதே சமயம் ஆஃப் கேம்பஸ், பல்கலைக்கழக வளாகத்துக்கு வெளியில பணியாற்றுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. இதுவும் ரொம்ப சிக்கலான விஷயம். அதே மாதிரி இந்த கிரீன் கார்டு வாங்குறதுக்காக போலியா ஒரு அமெரிக்க குடிமக்களை நம்ம அந்த பணம் கொடுத்து திருமணம் செய்யறது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். அதிகாரிகள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அதே மாதிரி நீங்க அமெரிக்காவுக்குள்ள போயிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது சிலர் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போதைப் பொருள் கடத்துறது, திருட்டு, இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்னா போதைப் பொருள் கடத்துறதுலாம் அமெரிக்கால மிகப்பெரிய குற்றம். அந்த மாதிரி கடுமையான குற்றங்கள்ல ஈடுபட்டா
தக்க நடவடிக்கை எடுக்கப்படும், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். சிறை தண்டனை விதிக்கப்படலாம், நாடு கடத்தப்படலாம், அபராதம் விதிக்கப்படலாம். ஆக அத்தகைய நடவடிக்கைகள் அமெரிக்க அரசாங்கத்தால உங்க மேல விதிக்க முடியும். அடுத்து அமெரிக்க அரசாங்கம் இத்தகைய குடியேற்ற விதிகளை ஏன் தீவிரப்படுத்துது அப்படின்னா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. எல்லை பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்காக. ஏன்னா அமெரிக்க எல்லை கொஞ்சம் ஒரு சிக்கலான விஷயம் தான். ஏன் அப்படின்னா அந்த எல்லை பகுதி வழியாக தான் மெக்சிகோ வழியாக இருக்கட்டும் போதைப் பொருட்கள் அதிகம் கடத்தப்படுது. போதைப் பொருள் மட்டும் இல்லாமல் ஆயுதங்களையும் கூட அதிகமாக கடத்துறாங்க. அது மக்களுக்கும் அந்த நாட்டுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு. அரசாங்கம் அதனால ரொம்ப கவனமாக இருக்கு. அதே மாதிரி சட்டவிரோத குடியேற்றத்தை கொஞ்சமாச்சும் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நடவடிக்கையை தீவிரப்படுத்துறாங்க. அதே போல குடியேற்ற விதிகளை மக்கள் பின்பற்றுறாங்க அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்கு அடுத்து சட்டப்பூர்வ அனுமதி இல்லாம அங்க தங்கி இருக்கக்கூடிய அமெரிக்கால தங்கி இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுறதுக்கு இந்த காரணங்களுக்காக தான் அமெரிக்க அரசாங்கம் இத்தகைய சட்டவிரோத குடியேற்ற விதிகளை தீவிரப்படுத்துறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சட்டவிரோத குடியேறிகள் அங்க கண்டறியப்பட்டாங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் காவல்ல எடுப்பாங்க. ரெண்டு விஷயம் இருக்கு. காவல்ல எடுக்கிறது, கைது செய்யறது. காவல்ல எடுக்கிறது அப்படின்னா டிடென்ஷன், கைது செய்யறது அப்படிங்கிறது அரெஸ்ட். இப்போ காவல்ல எடுக்கிறது அப்படிங்கிறப்ப ஒரு அதிகாரி உங்களை சந்தேகத்தின் பேர்லையோ இல்லை விசாரணைக்காகவோ அழைச்சிட்டு போகலாம். அது வெறும் டிடென்ஷன்னா உங்க மேல அதிகாரப்பூர்வமா வழக்கு பதிவு செய்யப்படாது. ஆனா இதுவே கைது செய்யப்படுறது அப்படிங்கிறப்போ உங்க மேல சட்டப்பூர்வமா வழக்கு பதிவு செய்யப்படும். இப்போ அமெரிக்கால நீங்க சட்டவிரோதமா தங்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் உங்களை அழைச்சிட்டு போறாங்க அப்படின்னா குற்றம் நிரூபிக்கப்பட்டா உங்களை நாடு கடத்துற வரைக்கும் டிடென்ஷன் சென்டர்ஸ்ல வச்சுதான் பாதுகாப்பாங்க. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா குடியேற்ற நிலை பற்றி சரி பார்க்கிறது. நீங்க எப்ப அமெரிக்காவுக்குள்ள நுழைஞ்சீங்க, எவ்வளவு காலம் இங்க தங்கியிருக்கீங்க, அந்த உங்களோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. என்னென்ன ஆவணங்கள் வச்சிருக்கீங்க, ஆவணங்கள் இருக்கா இல்ல போலியான ஆவணங்கள் வச்சிருக்கீங்களா அப்படிங்கறதெல்லாம் சரி பார்ப்பாங்க. அடுத்து உங்களை அந்த சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்புறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் இங்க பாருங்க உங்க நாட்டில இருந்து ஒருத்தர் எங்க நாட்டுக்குள்ள சட்டவிரோதமா தங்கி இருக்காரு, அவரை திருப்பி உங்க நாட்டுக்கே அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கேன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு இந்தியாவுக்கு தகவல் கொடுத்து அதுக்கப்புறம் பயணத்துக்கான ஆவணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா ஏற்பாடு பண்ணி விமானம் மூலமா இறுதியில சொந்த நாட்டுக்கே நாடு கடத்தி வைப்பாங்க, அதாவது அனுப்பி வைப்பாங்க. இந்த விவகாரத்துல இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சட்டவிரோத குடியேற்றத்தை நிறுத்தணும். அதாவது கண்டிப்பா இன்னொரு நாட்டுக்குள்ள சட்டவிரோதமா நுழையவோ தங்கவோ கூடாது அப்படிங்கிறதுல அமெரிக்காவும் சரி இந்தியாவும் சரி ஒருமித்த கருத்தோட தான் இருக்காங்க. அதே சமயம் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் சட்டப்பூர்வமா அங்க தங்கி இருக்கக்கூடிய மக்களை எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுலையும் இந்தியா மிக உறுதியா இருக்கு. அடுத்து இதுக்கு நிரந்தர தீர்வே இல்லையா அப்படின்னு கேட்டா இது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க ஒரு அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமா நுழையக்கூடாது அப்படின்னு கடுமையான கெடுபிடி காட்டுறீங்க, அதன் மூலமா மட்டும் முழுமையான தீர்வு கிடைச்சிருமா அப்படின்னா இல்ல அப்படிங்கறதான் ஒரே பதில். ஏன் அப்படின்னா நீங்க பொதுமக்களுக்கு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஏன்னா பல கனவுகளோட அமெரிக்காவுக்குள்ள நுழையணும்னு எக்கச்சக்கமான பேர் எப்படியாச்சும் அமெரிக்காவுக்குள்ள போனா செட்டில் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செல்வம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோட உள்ள நுழையறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எந்தவித ஆபத்தும் பெருசா தெரியறது இல்லை. ஆக மக்களுக்கு ஒரு நாட்டுக்குள்ள சட்டவிரோதமா நுழைஞ்சா என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வரும், ஆபத்துகள் வரும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு போதிய விழிப்புணர்வு இருக்கணும். அதே மாதிரி இந்த விஷயத்துல எல்லா நாடுகளும் ஒன்றிணைஞ்சு ஒரு நாட்டுக்கு இடையில இன்னொரு நாட்டுக்கு இடையில ஒருமித்த கருத்தோட ஒத்துழைப்பு, சீரான ஒத்துழைப்பு இருந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கண்டுபிடிக்க முடியும். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்.